ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எல்லா ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு முன்னால் எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துலிருந்து எந்தெந்த இடத்துக்கு பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னா முக்கியமான கிரகங்கள்னா யார்? சனி, அப்படியே குரு, ராகு, கேத்து. அவங்க எந்த இடத்துலிருந்து எந்த இடத்துக்கு பெயர்ச்சி ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மார்ச் 25 2025 சனீஸ்வர பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. அப்படியே இந்த மே 14 குரு பகவான் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. மே 18 ராகு மீன ராசியை விட்டுட்டு கும்பராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. கேது கன்னி ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. இப்போது இந்த பெயர்ச்சிகள் எல்லாமே சேர்த்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டை விட்டுட்டு சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்குள்ளே வரப்போகிறாரு இந்த 25 மார்ச்சுக்கு அப்புறமா. இப்போ ராசிக்குள்ளே வந்து சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாருன்னா பாடியை வந்து அலை வைப்பார். அப்படின்னா நிறைய வேலைன்றது கொடுப்பார். இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நிறைய வேலைக்காக அலை வேண்டியிருக்கும். வேலை தேடலில் அலைய வேண்டியிருக்காது, வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும். இந்த டைம் பீரியட் ஓரளவுக்கு போன வருஷத்தை விட பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் டைம் பீரியட்னு சொல்லலாம். எதுக்குன்னா உங்களுக்கு 4 குரு வருவார். 4லிருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார் குரு. ஸோ 10ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் ஹவுஸு. ஸோ ப்ரொஃபஷன் வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப இல்லை. ஓரளவுக்கு என்னன்னா கொஞ்சம் நிம்மதியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சம் 3ல் குரு 12ல் சரி இந்த வருஷம் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க 2024 மீன ராசிக்காரங்க. ஆனால் இந்த வருஷம் எப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சனி 7 சனி தொல்லை இருந்தாலும் அது தனிப்பட்ட தொல்லையாக இருக்கும். நீங்கள் புதுசாக இடம் மாதிரி ஒர்க் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்கும். பரவாயில்லப்பா, போன வருஷம் விட வந்து இப்போ இந்த ஒர்க் பிளேஸில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஓரளவுக்கு வந்து எனக்கு நிம்மதின்றது கிடைச்சது அந்த மாதிரி இருக்கும். 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நிம்மதிக்கு சம்மந்தப்பட்ட இடம், அப்படியே அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட இடம். இந்த டைம் பீரியடில் உங்கள் அம்மா கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பாண்டிங் இருக்கும் உங்கள் மதருக்கு. அப்படியே உங்கள் மதருக்கு ஏதாச்சும் ப்ரீவியஸ்லி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் அது க்யூர் ஆகும். 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு வந்து அர்த்தாஷ்டம குரு தோஷம்ன்றது இருந்தாலும் அஸ்தங்கத்துவ தோஷம்ன்றது இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போது 4ல் இருந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து என்ன பார்ப்பாரு? 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வேலையே இருக்குது, வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையும் இருக்குது, வருமானமும் இருக்குது, வேலையிலிருந்து நிம்மதியும் இருக்குது, அப்படியே பண செலவும் இருக்கும். இப்போது வருமானம் பண்ணுறது எப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படியே செலவாயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க தெரியுது இந்த மீன ராசிக்காரங்க. ராசியில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு பாடி ரிலேட்டடாக தொல்லை கொடுப்பாரு. எப்படின்னா சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். சில பேருக்கு என்ன நடக்கலாம்னா ஒரு எங்கேயாச்சும் அடிபட்டுட்டோ கீழே விழுந்தோ வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் மெடிக்கேஷன் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து பாடியை கவனமாக வச்சுக்கோங்க, பாடியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சில பேருக்கு எப்படி இருக்கும்னா பாடிக்கு அவர் தொல்லை கொடுப்பாரு உடம்புக்கு. அப்படின்னா சில பேருக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு நல்ல இடமா அமைஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகிடுவீங்க. உங்கள் வீடு வந்து எங்கேயோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் வந்து மிட் சென்னையில் இருக்கலாம். ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ வேலைக்காகவே வந்து ஒரு 1.5 hour 1 hour ஜெர்னி பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி. திரும்பி
திரும்பி ஒரு 1.5 hour அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னா சில வாட்டி வந்து நமக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ ஒர்க் லோடுனால வந்து கொஞ்சம் அந்த ஒர்க் லோடு கூட எப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க் லோடாக இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா இப்போ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் வேலையை கொஞ்சம் சுற்றுற மாதிரி வேலை இருக்கும். போய் அந்த ஆஃபீஸ்லேருந்து இது கொண்டு வா, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு இது சொல்லிட்டு வா, அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அவங்க உங்களோட நார்மலாகவே வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் யாராச்சும் ஹெல்த் இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டுட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு அலைய வேண்டிய சூழ்நிலைகள்ன்றது வரும். பட் இந்த ஒரு 2025 வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து 12ல் ராகு போக போறாரு. 12ல் இருக்கிற ராகு என்ன பண்ணி விடுவாருன்னா கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம்ன்றது இருக்காது இந்த டைம் பீரியட்ல. 12th ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது சில பேருக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்ல வரல, ஒரு சில பேருக்கு வந்து டெத்து நடக்கலாம். சில பேர் ஒருவேளை உங்கள் அம்மாவோ அப்பாவோ மீன ராசிக்காரங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, ரொம்ப நாளை வந்து பெட் ரிடனாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் அவங்க டெத்து எக்ஸ்பெக்டட் தான் அன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெத்துன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 12ல் இருக்கிற ராகு என்னன்னா கொஞ்சம் கெட்ட கனவுகள்ன்றது கொடுப்பாரு. கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்கும்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் ட்ரீம்ஸ்ன்றது பேட் ட்ரீம்ஸ் வர்றது, ஸ்னேக்ஸ் கொஞ்சம் கனவுல சில பேருக்கு வந்து பாம்பு வரும். சில பேருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் நடுவில் எந்திரிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அந்த சப்கான்ஷியஸில் வந்து கொஞ்சம் இந்த பேட் ட்ரீம்ஸ் இந்த மாதிரி வரும். தூக்கம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்காது. சில பேர் சீக்கிரமாக தூங்கினாலும் சரி நடுவில் எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சப்கான்ஷியஸாக என்னமோ ஒரு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ராகு எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பொசிஷன்ன்றது நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அப்சஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டைம் பீரியடில் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 12ல் வந்து ராகு இருக்கும்போது 12 ஃபாரின் லேண்ட்ஸ், ராகு வந்து ஃபாரினுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். ஸோ இந்த டைம் பீரியடில் மீன ராசிக்காரங்க வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு, ஃபாரினில் செட்டில் ஆகிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். பட் அங்கே போய் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த டைமில் வந்து கொஞ்சம் உங்கள் மேலே ஒர்க் லோடு ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாக இருக்கும். அப்படியே ராசிலிருந்து உங்களோட 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பாங்க சனீஸ்வர பகவான். ராசியில் சனி இருக்கும்போது என்னன்னா நமக்கு தெரியாமலே ஒரு பதட்டமாக இருப்பீங்க, தெரியாமலே ஒரு அனாவசியமான பயங்கள் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் வந்து தைரியம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியிருக்கும். ராசிலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார் சனீஸ்வர பகவான். வேலைக்காக அலை வைப்பார், நல்லா வேலை பண்ண வைப்பார் உங்களால் முக்கியமாக. ஸோ அது ஓரளவுக்கு பட் நிம்மதியாக இருக்கும். நிம்மதின்றது கிடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு. அப்படி இந்த டைம் பீரியடில் ஃபாரின் ட்ராவல்ஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா இந்த சேரிட்டிஸ் பண்ணுறதுல சோஷியல் சர்வீஸ், முக்கியமாக சோஷியல் சர்வீஸில் கூட எப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையில் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம். அது ஃபார் சப்போஸ் சில பேர் வாலண்டியராக போயிட்டு சில என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸில் வந்து வாலண்டியராக போயிட்டு இந்த ஒரு வயசானவங்களுக்கு அப்படியே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. வயசானவங்களுக்கு அவங்க கூட இருந்துக்கிட்டு ஒரு 2 days பார்த்துக்கிட்டு வாலண்டியராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஏதாச்சும் வந்து சேரிட்டி என்ன பணமாக இல்லைன்னா நானும் ஏதாச்சும் ஒரு இதுவாக பண்ணணும், அந்த மாதிரி சேரிட்டிஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நலமாக தான் இருக்குது. ஒர்க்கு இருக்குது, பட் செலவு அதிகமாக இருக்குது. ஒர்க்கு இருக்குது, வருமானமும் இருக்குது, செலவு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. மற்றபடி மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.